இது சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இது விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. நானும் உங்கள் போல் ஒரு விவசாயியாக இருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகின்றேன். விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி. விவசாயிக்கும் விவசாய தொழிலாளிக்கும் இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, வெயிலும் கிடையாது, மழையும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்றவர் தான் விவசாயி, விவசாய தொழிலாளி, கடினமான உழைப்பாளி. அப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒரே 5 ஆண்டில் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் பகுதியில் இருக்கிற தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பொழுது இதுவரை தமிழகத்திலே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அறிவிச்சவர் வருவாய்த்துறை அமைச்சர் இருந்த பொழுது என்னிடத்தில் சொன்னார், வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டன, அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சுமார் 2248 கோடி வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதேபோல விவசாயிகள் இயற்கை சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைகிறது. அந்த சேதமடைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் அவருடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்ததும் அதிமுக ஆட்சியில். அதேபோல விவசாயிகளுக்கு டிராக்டர் மானியம், உழவு மானியம், அதே போல பல்வேறு உதவிகள் நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டன. அதனால விவசாய தொழிலாளி, அந்த விவசாய தொழிலாளியும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளியும் வாழ வைத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவு பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு நம்முடைய விவசாயி ஏழை தொழிலாளி, அந்த தொழிலாளிகளுக்கு வீட்டு மனை இல்லாமல் இருக்கும், இல்லது பல பேருக்கு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லை, பல லட்சம் மதிப்புள்ள வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் இந்த ஏழைகளுக்காக. இந்த ஏழை மக்களும் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு, அம்மாவுடைய கனவு. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோல இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் தைப்பொங்கல் என்று விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கினாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அந்த திட்டத்தை இன்றைக்கு முறையாக செயல்படுத்தல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதில்ல, சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கறதில்ல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கறதில்ல. அதுலேயே ஊழல். ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேஷ்டி சேலையில கூட ஊழல் செய்கின்ற அரசு திராவிட. ஆக அதிமுக அரசு மலர்ந்தவுடன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கொண்டு வந்த இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற தைப்பொங்கல் என்று வழங்கப்படுகின்ற வேஷ்டி சேலைகள் தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் சேலைகள் கொடுக்கப்படும், அற்புதமான சேலை கொடுக்கப்படும். அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்திலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்பத்துக்கு மட்டும்தான்
இந்த ஆட்சி பயன்படுது, நாட்டு மக்களுக்கு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இது கிராமம் சூழ்ந்த பகுதி, விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 41% பேர். எத்தனை வருவேன்? ஆக இது ஏழைகள் நிறைந்த பகுதி. இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நமது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரெல்லாம் ஒரு 12,000 ரூபாய் போட்டு லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா அவர்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் திறமையானவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு சிந்தனையிலே உதிக்கப்பட்ட திட்டம் லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம். இன்றைக்கு 10 ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஆக ஏழை மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும், அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த லேப்டாப் கொடுத்து கல்வியை சிறப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு கிராமத்தில் பள்ளிக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், 3,80,000 பேர் படிக்கிறாங்க. இந்த 3,80,000 பேர் மாணவர்கள் மருத்துவராக வேண்டும். அப்படி அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2,818 பேர் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வானவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. அதற்காக அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி இன்றைக்கு அந்த மாணவர்கள் சிறப்பாக மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசு அதிமுக அரசாங்கம். இதையெல்லாம் ஏழைகளுக்காக கொண்ட அரசு, கிராமப்புற நம்மை போல் இருக்கின்ற கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல 100 நாள் வேலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள உயர்த்தினாங்களா? அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளமே கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த ஏழைகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அதிமுக கட்சி பெற்று தந்தது. 2,999 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் வாதாடி போராடி இந்த ஏழைகளுக்காக அந்த நிதியை பெற்று தந்த அரசு, பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. ஆனா ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களை பற்றி கவலைப்படல. வீட்டு மக்களை பற்றி தான் முதலமைச்சர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வீட்டு மக்களுக்கு இருக்கின்றவருக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், அந்த அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கார். ஆக ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டத்தை இன்றைய முதலமைச்சர் எல்முனை அளவிலும் சிந்தித்தது கிடையாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கு கடுமையான ஒரு சோதனை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாம விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் ஓராண்டு அனைத்து குடும்பத்தையும் நம்முடைய உணவுப் பொருள் வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் எந்த அரசாங்கம் இல்ல, அதிமுக அரசாங்கத்தெல்லாம் கொடுத்தோம். அதே போல பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும்.
அவர் நல்ல முறையில் தேர்வு எழுதி அவர்கள் தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். எல்லா மாணவர்களுக்கும் பாஸ். அதே போல நம்முடைய சகோதரிகள் வேலைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வரணும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் அறிவிச்சு சுமார் 3 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிச்சு 2,80,000 பேர் கொடுத்தோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வர்றதுக்கும் கிட்டத்தட்ட 25,000 மானியம் கொடுத்தாங்க. 25,000 மானியம். அதே போல தாலிக்கு தங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது அற்புதமான திட்டம். சுமார் 12 லட்சம் பேருக்கு 10 ஆண்டுல கொடுத்தோம். 10 ஆண்டுல 12 லட்சம் பேர் கொடுத்தோம். 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 76,000 ரூபாய்க்கு விற்கிது, அதையும் கொடுத்தோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா கொண்டு வந்த திட்டம், அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம் தொடரும், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெற்றுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுக ஆட்சியினுடைய ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இப்படி கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து அவளுக்கு உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அது கூட இந்த அரசாங்கத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து அந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்குதே தெரியல. இதுல ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இந்த திட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. அந்தந்த பகுதியில் மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தோம். அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் மூடி இருக்கிறீங்க, 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். எங்கெல்லாம் ஏழைகள் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்க எல்லாம் அந்த பகுதியிலேயே அந்த மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இன்றைய தினம் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்குது. நாம பயன்படுத்துகின்ற உழவுக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் அதனுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. விவசாயியுடைய கருவிகளுக்கு நிறைய சலுகைகள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதியில் மின்கட்டண உயர்வு, அதே போல வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்களுக்கு அதிக வரி சுமத்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட நீங்க இந்த பகுதி நீங்க மதுரை மாவட்டம் என்றாலே ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மாவட்டம். அதுவும் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக அளவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, நம்முடைய இளஞ்சிங்கங்கள், இளம் வீரர்கள் காலை அடக்கக்கூடிய காட்சி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டில் கூட பாராட்டப்படுகின்ற அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு புகழ்பெற்ற விளையாட்டா இருக்குது. இதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் இவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட அறிவிச்சவர் சொன்னார் அலங்காநல்லூர் என்று கருதுகிறேன். அந்த பகுதிக்கு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உங்களுடைய அழைப்பை ஏற்று நேரடியாக வந்து முதல்ல அந்த கோயில் காலை என்று கருதுகிறேன்.
அந்த கோயில் காளையை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் அவிழ்த்து விட்டு உங்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டாக உருவாக்கி காட்டப்படும். அதே போல இந்த பகுதியில் சோழவந்தான் வெற்றி மிக பெயர் பெற்றது. சோழவந்தான் வெற்றி என்று சொன்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது சொல்லியாச்சு, முதல்ல சொல்லிட்டு. ஆக பாலமேடு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 2 ஜல்லிக்கட்டு தான் இந்த பகுதியில் இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். தெரியல, நீங்க அங்க பேசுறதுங்க காதுல விழுகல. ஆக நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தப்படும். ₹10 பாலாஜிங்கிறாரு. எங்களை விட உங்களை அதிகமா தெரிஞ்சிருக்கிறீங்க, பாராட்டலாம். இப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி விழிப்புணர்வோடு இருந்தா தான் இந்த ஆட்சி வீழ்த்த முடியும். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. இந்த 6000 மதுக்கடைகள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கெல்லாம் இந்த மது பாட்டில் அதிகமாக விற்குதோ அந்த பாரெல்லாம் திமுக காரரை எடுத்துக்கிட்டாங்க. சுமார் 2500 பார் நினைக்கிறேன். அவருடைய திமுக கட்சி சேர்ந்த ஒரு கம்பெனி அவர்களே எடுத்துக்கிட்டாங்க. பிறகு மதுக்கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா ₹10 விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பாட்டிலுக்கு ₹10 ஒரு நாளைக்கு 1.25 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு ₹10 1.5 கோடிக்கு 15 கோடி ஒரு நாளைக்கு இதில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. 30 நாளைக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த ₹10 விலை வச்சதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் மத்திய அரசாங்கம் உடனடியாக இடி அனுப்பி அதில் என்னென்னலாம் முறைகேடு இருக்குது ஆய்வு செஞ்சு அவர்கள் சோதனை செய்த பொழுது சுமார் 1000 கோடி முதற்கட்டமாக முறைகேடு நடப்பதை கண்டுபிடிச்சாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. பத்திரிகையில் வந்த செய்தி முழுமையாக விசாரிச்சா இந்த மதுபான நிதியில் மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்திருப்பாங்கன்னு பத்திரிகை செய்தி. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்களோ அதெல்லாம் கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்ல, இப்போ இங்கெல்லாம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் புதுசா பேர் வச்சுக்குவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு பெயர் சூட்டுவார். எப்படி நம்முடைய குழந்தைக்கு பெயர் சூட்டணுமோ அது மாதிரி பெயர் சூட்டுவதிலே சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். பெயர் சூட்டுவார், அதோட விட்டுருவார். ஆக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி ஒரு விளம்பரத்தார் அடித்து ஊரா இந்த அதிகாரிகள் எடுத்துகிட்டு வீடு வீடாக உங்களை பார்த்து சந்தித்து உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு அதை குறையை தீர்ப்பாங்களாம். இது நிஜமா நடக்குமா? ஒன்று வேணா உண்மை. 4 வருஷமா அவர் ஆட்சி 46 பிரச்சனை மக்களுக்கிட்ட இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார். 46 பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கார் இன்றைய முதலமைச்சர். பிரச்சனை தீர்க்கல, பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். ஒரு முதலமைச்சர் பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆக இப்படித்தான் போன முறை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஊரா போய் அங்க ஒரு திட்டு கண்டா அங்க ஒரு பாயை போட்டு வச்சு அமர்ந்துக்குவாரு. முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சு அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சு திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனு படிச்சு பார்த்து தீர்க்கிறாரு. செஞ்சாரா? என்னமோ நாட்டு மக்கள் தங்கத்தையும் வைரத்தையும் பெட்டிகளை போட்ட மாதிரியும் அதுக்கு பூட்டி சீல் வச்சு கொண்டு வர மாதிரி எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்கினாங்க. மனு வாங்கின பிறகு
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்துல ஆத்துல கிடக்குது, மனு ஆத்துல கிடக்குது. அதே மாதிரி நான் நீட் தேர்வு ரத்து பண்றேன், நான் நீட் தேர்வு ரத்து பண்ண சொல்லி தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினார். 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கி சேலத்தில் மாநில திமுக இளைஞர் மாநாடு நடத்துறாங்க. அங்க வந்து மேடையில் வச்சிருந்தாங்க. அங்க காத்தடிச்சது எல்லாம் பறந்து போய் திமுக காரர் அமர்ந்திருக்கிற காலுக்கடி அந்த மனுலாம் விழுந்து மிதிப்பட்டது தான் இந்த அந்த நீட் தேர்வுக்கு வாங்கின மனுனுடைய கதி. இப்படி எதையுமே செஞ்சது கிடையாது. ஆனா செய்யறத பாரி செய்வாங்க, அது நடக்காது. மக்களை ஏமாற்றுவதில் 1ஆம் நம்பர் கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்னைக்கு நான் பல முறை சொல்லிக்கிறேன், இது கொடி நல்லா பறக்குது இல்லைங்க? பறக்குதா? எதனால பறக்குது? காற்றுனால தானே பறக்குது. காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா? இப்படி கண்ணில் பார்க்காத காட்டில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சியோடு தான். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். அப்படி கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஆக ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. நாட்டிலே இந்தியாவிலேயே எவ்வளோ மாநிலம் இருக்குது, ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். அதனாலதான் இன்னும் அந்த ஊழல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அரிசி பேர ஊழல், வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழலுக்காக ஒரு கட்சி இருக்கிறோம், அது திமுக கட்சி ஒண்ணுதான். ஆக 2026ஆம் ஆண்டு இன்றைக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களை வென்று ஆட்சி அமைத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்க வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல பேசினாலும் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தி குறிப்பிட்டு வருகிறார். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை சீரமைக்கவும் பணியாளர் ஊதியத்திற்கு 23 கோடி நிதி கொடுத்தோம். சோழவந்தான் பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது, வாடிப்பட்டி பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது, சோழவந்தான் பாலமேடு தினசரி சந்தைக்கு சோழவந்தான் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது, வாடிப்பட்டியில் தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டது, ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் வாடிப்பட்டியில் அமைக்கப்பட்டது, சோழவந்தான் குமாரம் சாலை மற்றும் தனிச்சியம் சேவலப்பேரிக்கு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது, அலங்காநல்லூர் சந்திர வெள்ளாளப்பட்டி சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. இன்றைக்கு அதே போல அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாரம்பரியமிக்க முறையில் மீண்டும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோக்கன் சிஸ்டம் கொண்டாந்துட்டாங்க. இந்த உள்ளூர் இருக்கிற காளை வளர்த்தவர்களுக்கெல்லாம் அதில் இடமில்லை. திமுக கட்சிக்காரருக்கு யார் வேணுமோ அவருக்கு டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அதுலேயே ஊழல் செய்கிற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி வந்த பிறகு இங்க இருக்கின்ற இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசி இதற்கு என்னென்ன தீர்வு வேணுமோ உங்களுடைய விருப்பப்படி செயல்படுத்தப்படும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.